நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ரகு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் திரு. தற்போது அரசியல் களம் எப்படி இருக்கு? நீங்க உங்களோட பார்வை என்ன? 3 கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள். அவங்ககிட்ட விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு தங்களோட நிலைப்பாட்டை கூறுவதாக கூறியிருக்காங்க. இன்னைக்கு மாலை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. மற்ற 2 கட்சிகள் அப்படின்றது ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. எப்படி இருக்க போகிறது? மக்கள் அவங்களோட கலெக்டிவ் விஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நான் மதிக்கிறேன். எல்லாரும் மதிக்கணும். விஜய்க்கு என்ன தெரியும், அவருக்கு அனுபவம் இருக்கா, அவர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அப்படின்னா இப்ப பேசுறது ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயல். அதை நான் செய்ய மாட்டேன். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் பேசுறது எனக்கு பிரச்சனை இருந்தாலும் அவரோட பாப்புலாரிட்டியில எனக்கு அது இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அக்னாலஜ் பண்றேன்னு திரும்பவும் சொல்றேன். ஸோ நம்ம அதை பத்தி பேசுறது இப்ப யூஸ் இல்லை. ஏன் இப்படி போட்டாங்க, தெரியாம போட்டாங்க, அறியாம போட்டாங்க, அது சரி, அது போட்டதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது ஒன்றும் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்தது, விஜய் இப்போ ஒரு விஷயத்த நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய கன்சிஸ்டன்சி. தேர்தலுக்கு முன்னாடி யாரோட கூட்டணி வைக்கணும்னு அவர் நினைச்சாரோ மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகள், அதுல திமுக கிடையாது. ஏன்னா அது அவர் தீய சக்தி, எனிமின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க தான் நம்மளோட கூட்டணிக்கு வரணும், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு விக்கிரவாணியில சொன்னதுக்கு காரணம் இவங்க தான். அவங்க யாருமே வரல. இவர் மேல நம்பிக்கை வரல. அவர் பிஜேபி பக்கம் போயிடுவாருன்னு ஒரு பயம். அப்புறம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. செல்வாக்கை விட அவங்களுக்கு இருந்த பயம் பிஜேபிக்கு எதிராக இவர் துணிஞ்சு உறுதியா இருப்பாரான்னு. அப்புறம் சப்சிக்வெண்டா நடந்த ஈவெண்ட்ஸ், இப்ப ஜனநாயகன் படம் வெளியில வரல, அதுக்கு பிஜேபி தான் காரணம், உலகத்துக்கே தெரியும். அடுத்தது அவரை கூட்டணிக்குள்ளார, என்டிஏக்குள்ளார கொண்டு வரதுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் முயன்றதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி ஏடிஎம்கே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பேசாம, அதுக்கப்புறம் கொடி பறக்குது, நல்லது நடக்கும், இப்படிலாம் பேசுறது அவங்க விஜய் அந்த கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான யுக்தியாக தான் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி விஜய் ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணிருக்க கூடாது. இன்னைக்கு அவருடைய அவல் நிலைக்கு காரணம் அது மாரி பேசாம இருந்தது. இப்போ போல்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 10 சீட்டு தான் நம்மளுக்கு தேவைன்னு தெரியும் போது கூட விஜய் பிஜேபியோட கூட்டணி வச்ச ஏடிஎம்கே, பிஎம்கே, ஏஎம்எம்கே, அதுக்கப்புறம் எந்த நிலைப்பாடும் எடுக்காம முற்போக்கு சக்திங்கிற ஒரு போர்வையில் இருக்கிற டிஎம்டிகே, இவங்க கிட்ட அவரு இது கேட்கலைங்க, ஆதரவு கேட்கல. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவருக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, முன்னாடி இங்க இவர் இருக்காங்க, சைட்ல இருக்காங்க, இதெல்லாம் பேசுறதை விட இந்த நிலைப்பாடை நான் பாராட்டுறேன், மனதார பாராட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சி, எனக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளோட தான் எனக்கு தொடர்பு வேணும்னா இப்பயே சொல்றாரு. ஏடிஎம்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்விடேஷன் கொடுக்காம ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ற மனநிலையில உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் மட்டும் ஒரு கால், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா அடுத்த நிமிஷமே ஏடிஎம்கே அப்படியே அந்த பக்கம் வரும். ஆனால் அவர் அதை செய்யலங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை நான் நிச்சயமா பாராட்டுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க எடப்பாடி பழனிசாமி அவர் விஜய் ஆதரவு கேட்கலங்கிறது என்ன பொறுத்த நியூஸ்ங்க. நீங்க பிஜேபியோட நாங்க இனிமேல் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லுங்க, எங்க பக்கம் வந்துருங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல எனக்கு மரியாதை இருக்கு, அண்ணாவை நான் ஒரு பெரிய தலைவரா பாக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லலாமே. பப்ளிக்கா அது ஒரு லாஜிக்கலான ஒரு ஆர்குமெண்டா இருக்குமே. ஆனா விஜய் அதை செய்யல. இந்த இதுலதான் இப்ப நீங்க ஒரு சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சிந்தனை செல்வன் அவர் எழுதியிருந்த ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் படித்ததில் ஒரு சாராம்சம் 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று இப்போ இருக்கிற சூழலை பயன்படுத்தி ஆளுநர் ஆட்சியை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இரண்டாவதாக, விஜய் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சி, இப்போ திமுக கூட்டணி கட்சிகிட்ட ஆதரவு கேட்குறாரு அப்படின்னா வெறுமனை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டு உட்காந்துருந்தா எப்படி? 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் நேரில் பேசியிருக்கணும் அப்படின்ற 2வது விஷயத்தை குறிப்பிடுகிறார். மிக குறிப்பாக அவரோட டெக்ஸ்ட் நான் அப்படியே படிக்கிறேன். வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்திட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பெருந்தன்மையான கருத்துக்களை திரு விஜய் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னராட்சிக்கு முடிவு கட்ட படிச்சீங்க இல்லையா? அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வாரிசு அரசியலை எதுக்குறேன், அது மன்னராட்சிக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு 5 தலைமுறையா இருக்க வாரிசு அரசியலை கொண்ட காங்கிரஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அதை பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே திமுக கூட்டணியில இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களித்து வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியில மட்டும் நீங்க எப்படி கூட்டணிக்கு அழைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் படிச்சுட்டேன். சிந்தனை செல்வன் 2 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட், 10 பாயிண்ட் வேலிட் இல்லாத பாயிண்ட் சொல்லியிருக்காரு.
வந்து விஜய் வந்து மற்ற தலைவர்கள்லாம் நேரடியா சந்திச்சு இத்தனை நேரம் பேசியிருந்தாருன்னா ஆல்ரெடி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். எங்க இருக்குது சிபிஎம் ஆஃபீஸ், சிபி ஆஃபீஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸ்லாம் இங்க என்ன ஆந்திராலயா இருக்குது? இங்கதானே இருக்குது. ஒரு சால்வை எடுத்துட்டு போயிட்டு நான் என்னுடைய முதல் நோக்கம் பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு, அவங்க இந்த மாதிரி ஜனாதிபதி ஆட்சியெல்லாம் கூட இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், நான் வந்து உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், நான் வந்து நல்லதோ கெட்டதோ நான் உறுதியா இருப்பேன், எக்காரணத்தை கொண்டு ஆட்சி இழந்தா கூட நான் அவங்க பக்கம் போக மாட்டேன், அதனாலதான் ஏடிஎம்கேவெல்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது கேட்டிருந்தாருன்னா, சப்போர்ட் கேட்டிருந்தாருன்னா இந்த நேரம் அவர் வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு பதவி ஏற்றிருப்பாரு. அது பண்ணாதது திரு சிந்தனை செல்வன் சொல்ற மாதிரி தவறு. ஆனா சிந்தனை செல்வன் சம்பந்தம் இல்லாத வேற ரூட்லாம் போயிட்டு இருக்காரு. அவருக்கு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார் கோயில்ல ஜெயிச்சவரை செய்யூர்ல நிக்க வச்சு அங்க தோத்துட்டார். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த அறிக்கையில பாக்குறேன். அதனாலதான் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தான் பேசுறாரு. அது நியாயமானது. அவர் ஒரு சீனியர் மெம்பர். அவர் இந்த முறை காட்டுமன்னார் கோயில ஜெயிச்சு விஜயோட கூட்டணி சேர்ந்திருந்தா மினிஸ்டர், 100% மினிஸ்டர். சோ அந்த வாய்ப்பு எல்லாம் போயிருக்குது. சோ அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்புறம் நான் சிந்தனை செல்வன் கேட்கிறேன், அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த அறிக்கை, இந்த கடிதம். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவர் வந்து திருமாவளவனுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சீனியர் லீடர் இந்த பார்ட்டி. அவரு இப்ப யாரையோ காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிடறதுக்கு அப்ளை பண்ணியிருந்த இளையபெருமாள் மகனை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. நல்ல வாக்கு வித்தியாசத்துல. வன்னியரசாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு. அங்க காட்டுமன்னார் கோயில்ல நின்ன விசிகே கேண்டிடேட் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாரு. அப்போ இவரு நினைச்சிருப்பாருல்ல, ஏன் என்ன மாத்துறீங்க, நான் ஜெயிச்சிருப்பேனே அப்படின்னு நினைப்போம். நான் நினைப்பேன். நான் வந்து சிந்தனை செல்வன் இடத்துல இருந்தாலும் சத்தியமா நினைப்பேன், எனக்கு நான் ஜெயிச்சிருக்கிறேன், அந்த தொகுதிக்கு சில வேலை செஞ்சிருக்கிறேன், அவங்க தொகுதி குறைகளை நான் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறேன், என்ன கொண்டு போய் சம்மந்தமே இல்லாத செய்யூர்ல ஏற்கனவே இருந்த விசிகே மேல அங்க கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, அங்க போய் நிக்க வச்சு தோத்துட்டேனேன்னு நினைப்பாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில 100 இப்ப வந்து ஆதவ அர்ஜுனாக்கு மந்திரி பதவி கிடைக்குமா, நிர்மலுக்கு மந்திரி பதவி கிடைக்குமாங்கிறதுலாம் கூட கேள்விக்குறியா இருக்கலாம். சிந்தனை செல்வனுக்கு, அதாவது விசிகே சர்வதேசவர்களுக்கு மந்திரி பதவி 100%. அந்த வாய்ப்பு போனது அவர் எப்படி ஏத்துக்க முடியும்? ரொம்ப சர்வசாதாரணமா. எல்லாருக்கும், மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அறிக்கையில பாக்குறேன். அப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்கு விஜய்க்கு? இவங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆப்ஷன் இருக்கு? பிஜேபி தன்னுடைய பவரை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ட்ரோல் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லணும். ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் பக்கம் போறது. உங்களை அன்போட மரியாதையோட கேட்டுட்டு இருக்காரு. எலெக்ஷன் முன்னாடியும் கேட்டாரு, பின்னாடியும் கேட்கிறாரு. பிஜேபியோட தொடர்புள்ள யாரு பக்கமும் போகாத விஜய் வேணுமா, பிஜேபியோட கூட்டணியில இருந்துகிட்டு பிஜேபி சொல்படி ஆடுற ஏடிஎம்கே வேணுமா? ஆர்எஸ்எஸ் ஓட வளர்ப்பு பிள்ளை விஜய்னா ஏடிஎம்கே யாரு? அதை பத்தி சிந்தனை செல்வன் சொல்லுவாரா? அதாவது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களோட ஒரு இதுல வந்து திடீர்னு ஏற்பட்ட அந்த நட்புல ஒரு ஆட்சி அமைஞ்சா அது நியாயமா? அதுல விசிகே கலந்துக்குமா? அதை பத்தி அவர் தான் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டுல பிரசிடென்சி ரூல் வரக்கூடாது, பிஜேபியோட கொடுங்கரம் நீளக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணுங்கிற அந்த முடிவு அவர் எடுக்கணும். இப்ப போய் விஜயை பத்தி மன்னராட்சி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது ரெலவெண்டே கிடையாது. தேவையே இல்லாம அவ்வளவு பெரிய அறிக்கை எழுதியிருக்காரு விஜய். அதுல ஒரே பாயிண்ட் ரொம்ப வேலிட். விஜய் வந்து திருமாவளவன் லெப்ட் லீடர்ஸ் மேல அன்பு இது மரியாதை வச்சுதான் நேரம் வந்து பாக்கலாமேங்க, முடிஞ்சிருக்குமேங்கன்னு சொல்லலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கணும்? 10 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு. பிஜேபியோடைய இதை வந்து மிஸ் அட்வென்ச்சர் தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கிறதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் விஜய் பக்கம் போறதுதான். இல்லை ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையில் ஆட்சி அமையணுமா? தம்பித்துறை பேசுற மாதிரி இன்னும் மக்கள் ஏடிஎம்கே ஓட்டு போட்ட மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. அதை இவர் ஆதரிக்கிறாரா? 47 சீட்டு வாங்கிட்டு படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 18 இடத்துல வந்து டெபாசிட் எழுந்தது. ஏடிஎம்கே வந்து மக்களோட மேண்டேட் இருக்கா? நான் என்ன சொல்றேன், யாருக்குமே மேண்டேட் இல்லை. திருப்பி எலெக்ஷனுக்கு போங்க. பிசிகே வந்து நான் கேட்கிறேன், பிசிகே வந்து பணம் செலவழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது. பெரிய சீட் 20 சீட்டும் அவங்க வாங்குறா. என்ன இழக்கிறதுக்கு இருக்கு? மக்கள்கிட்ட போங்க. அதுல என்ன சொல்றாங்க, யாருக்கு மேண்டேட் கொடுக்குறாங்க, அவங்களோட உண்மையான சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல எலெக்ஷன்ல. தமிழ்நாடு வந்து தேர்தலுக்கு தயாரில்லை யார் சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடாது. செலவழிக்க முடியலன்னா அது வந்து தேர்தலுக்கு தயார் இல்லைன்னு பெரிய கட்சிகளே சொல்றாங்க. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, மக்கள் இது அரசியலுக்கு தயார் இல்லை. யார் சொன்னாங்க? அரசியல் மக்கள் வந்து இது தேர்தலுக்கு தயார் யாரா சொன்னாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க, எங்களுடைய வில்லு நாங்க யார் ஓட்டு போடுறோமோ அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திப்பாங்க. ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. பணம் கொடுத்து ஜெயிக்க முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க மக்கள். அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது
ஸோ அதனால இவருக்கு சிந்தனை செல்வனுடைய அறிக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மேலே ஒரு ப்ரெஷர் போடுறாரா எனக்கு தோணுது. திருமாவளவன் ஒரு முடிவுக்கு இல்ல, அதை தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு. அப்ப நேற்று வந்து ஆளுநர் ஷானவாஸ் வந்து விஜயை நேரடியா விமர்சனம் செய்யறாரு. ஆளுநரை வந்து நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, பாஜக வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுறீங்க என்ற துணியில செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. இன்னைக்கு சிந்தனை செல்வன் நேரடியாக அவங்கள விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்படின்னா இது எல்லாம் இவங்க ஆதரவு கேட்டிருக்க இந்த சூழல்ல இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, இதை எப்படி? அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து திருமாவளவன் மேல பிரஷர் போடுறாங்க. விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணி திருமாவளவன் இப்போ ஒரு எடுக்க போற முடிவுக்கு அந்த முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து தங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிறாங்க. ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கல, இன்னொருத்தவங்க வந்து மாத்திட்டாங்க சீட்டு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. இப்போ நான் கேட்கிறேன், அவங்க லைனோட கனெக்ட் பண்ண கூட நான் அவங்களை கேட்பேன். ஓகே சார், அவர் மன்னராட்சி பத்தி பேசினது வாரிசு அரசியல தவிர்க்க முடியாது, வந்து பார்த்துருக்கணும். அவர் குறிப்பிட்டதுல ஒரு நியாயம் இருக்கதா தெரியலையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணீங்க, சரி, தேர்தலுக்கு பிறகு நீங்க ஒரு நட்பாவோ அன்பாவோ வந்து தலைவர்களை சந்திச்சு அவங்கள ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அந்த ரெஸ்பெக்ட் வந்து விஜய் வந்து ஒரு ஒரு கடவுளுங்கிற ஸ்தானத்துல பழகக்கூடாது. அவருடைய ரசிகர்கள் வேணா அவரை கடவுள், அவரை வந்து ஒரு இளவரசர் மாதிரியும் ரசிக பிம்பத்தோட தனியா அவரை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் கிரவுண்ட்ல வந்து பேசுறாங்க. அந்த எண்ணத்தோட வந்து இவங்க பேசுறாங்க. நான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது விஜயுடைய அப்ரோச் வந்து என்னங்க, அந்த காரை வந்து நீங்க விசிக ஆபீஸ் கொடுங்க, ஒரு நாளைக்கு பாலன் இல்லத்துக்கு விடுங்க, தோழர்கள்ட்ட பேசுங்க, திருமாவளவன்ட்ட பேசுங்க, உங்களுடைய ப்ளூ பிரிண்ட சொல்லுங்க, உங்க நோக்கத்தை சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? விஜய் கடவுளா அவருடைய ரசிகர்கள் பார்க்கலாம், மத்தவங்க எல்லாம் பார்க்க முடியாது. எவ்வளவு பேர் பார்க்காதவங்க இருக்காங்க, ஓட்டு போட்டவங்களே பார்க்காதவங்க இருக்காங்க. அதை அவருக்கு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பாயிண்ட் தவிர சிந்தனை செல்வன் பேசுறது நியாயம் கிடையாது. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப தேர்தல் வராம வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏடிஎம்கே ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறதா ஹிந்து மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பெக்டபிள் பேப்பர்ல போடுறாங்க. திமுக அப்ரோச் பண்ணதாகவும் ஸ்டாலின் அவர்கள் அதை கன்சிடர் பண்ற மாதிரியும். அதாவது அவர் வேணான்னு சொல்றாரா, ஆனா அமைச்சர்கள்லாம் வந்து இது மாதிரி 10-15 வருஷம் நம்மளுக்கு ஆட்சியே கிடைக்காது விஜய் வந்துட்டா, நம்ம இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்களாம் அப்படின்னு ஹிந்து சொல்றாங்க. வாட்ஸ்அப்ல யாரும் சொல்லல, யாரும் வந்து வதந்தியை பரப்பல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது சிந்தனை செல்வனுடைய கருத்து என்ன? வந்து இப்ப அந்த கூட்டணியில திருமாவளவன் கலந்துக்கிட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா? விஜய் கூட்டணிக்கு வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா? அந்த கூட்டணியில் போய் எடப்பாடி பழனிசாமி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா? ஆர்எஸ்எஸ் பத்தி பேசியிருக்கிறாரு. இவங்க வந்து விஜயை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் யாரு கண்ட்ரோல் பண்ணா? இபிஎஸ் வந்து ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்ன பிஜேபி ஏன் போனாரு? இபிஎஸ்க்கு இருக்கிற பேக்கேஜ் விஜய்க்கு இருக்குதா? இன்கம் டாக்ஸ் கேஸ்லாம் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. பட் சுகாதாரத்துறை அமைச்சர் குட்கா பதுக்குனார் இந்த கேஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. இபிஎஸ் பேசுறோம் அப்படின்னா விஜய் தானே இப்ப ஆதரவு கேட்டு நிக்கிறாரு. அதனால அவங்க தரப்புல கேட்கல, விஜய் கேட்கல, விஜய் இபிஎஸ் கேட்கல. அவர் நான் என்ன சொல்றேன், நான் விஜய்க்கு என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து விஜயோட அட்வைசர் கிடையாது. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன், நான் ஒரு அப்சர்வரா என்ன சொல்லுவேன்னா, கடைசி வரைக்கும் ஒரு சின்சியரா இன்னொரு லாஸ்ட் அட்டெம்ப்டா திருமாவளவன், திரு சண்முகம், திரு வீரபாண்டியன் இவங்க எல்லாரையும் பார்த்து கிளியர் கட்டா அவங்களோட ஆதரவு வேணும். பிஜேபி எதிர்க்கிறதுக்காக தான் அவங்க ஆதரவு கேட்கிறேன். நான் நல்ல ஆட்சி நடத்துவேன், ஊழலாத ஆட்சி நடத்துவேன், ஏழைகளுக்கான ஆட்சியை நடத்துவேன்னு சொல்லி கேட்கணும். இல்ல முடியாது, உங்களை நம்ப முடியாது, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து நின்னோம், நீங்க எங்களை எதிர்த்து வாக்குகள் வாங்கி வந்திருக்கீங்க, அதனால ஒத்துக்க முடியாதுன்னா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னால முயன்று பார்த்தேன். அவங்களுக்கு எங்களுக்கு எதிரணியில இருந்திருந்தா கூட அவங்க எல்லாம் முற்போக்கு சக்திங்கிறதுனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் கேட்டேன். திமுக அதிமுக தான் நான் எதிர்த்து நின்னேன். வந்து விடுதலை சக்திகளோ கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் எதிர்த்து நிற்கிறேன். எங்களுடைய பிரின்சிபல் எதிரி திமுகன்னு சொன்னா அதிமுக வரக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அவங்க பிஜேபி கண்ட்ரோல் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட நான் ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அதனால நான் இந்த அரசை அமைக்க விரும்பல. திரும்ப ஒரு தேர்தல் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளியர் கட் மேண்டேட் வரும். 150 தொகுதி 180 தொகுதியில் வந்துன்னா என்னுடைய திட்டம் நான் நிறைவேற்றுவேன். வாக்களித்த மக்களுக்கு நன்றி, எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதுதான் செய்யணும். ஒரு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இவங்க விசிக கொடுக்கல, நாளைக்குன்னு மாத்திக்கிட்டே போனாலும் திரும்ப வரும். அந்த டோரை சாத்திடணும். போயிட்டு போகுது. என்ன நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லாருமே ஆதரவு கொடுத்தா கூட 118 அப்படின்ற எண்களோட ஆட்சியை எவ்வளவு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஸ்திரமான கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆகுமா? அது எப்படி இருக்கும்? ஏடிஎம்கே ஆதரவு கேட்காம அந்த எம்எல்ஏ இந்த பக்கம் வரலாம். அந்த ஊழல் செஞ்ச பெருச்சாளிகள்லாம் வராம வெறும் எம்எல்ஏ இருக்கிறவங்க வரலாம்ல. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வரலாம்ல. சில ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வரலாம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத செகண்ட் டைம் எம்எல்ஏ எல்லாம் வரலாம். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி,
வீரமணி இவங்கெல்லாம் வேண்டாமே. அவங்க நினைப்பாங்கல்ல, நம்ம கட்சியோட கதை முடிஞ்சிருச்சு, வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சு, நம்மளால நிமிர முடியாது, ஏடிஎம்கேல திருப்பி பவருக்கு வர முடியாது, ஒரு ஸ்டேட்ல 3 ரீஜனல் பார்ட்டி இருக்க முடியாது, விஜய் தான் புது எம்ஜிஆர், புது ஜெயலலிதா, அந்த பக்கம் இப்பவே போறது சரின்னு சொல்லிட்டு 30 பேர் உடச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் விஜய் இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அதிமுக அமைச்சர்களை எக்காரணத்து கூட சேர்க்கக்கூடாதுன்ற, ஊழலே செய்யாத அந்த ஊழல் குற்றச்சாட்டுல சிக்காத சாதாரண எம்எல்ஏ ஏன் சேர்க்கக்கூடாது? அதை அப்படி பார்க்கலாம்ல. அவங்களாம் வந்தாங்கன்னா இவர் கூப்பிடாம வரதுக்கு தான் தயாரா இருக்காங்க. அவங்க விஜய் கூப்பிடலாம் வேணாம், அவங்கள எப்ப ஒரு சிக்னல் கிடைக்கன் பார்வை கிடைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுங்க ரியாலிட்டி. தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறோம், விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு. 234 தொகுதியிலேயே ரெலவெண்டா இருந்திருக்காரு விஜய். எந்த கட்சியா இருக்குதா? டெபாசிட் போலகிறது மட்டும் இல்ல, சைசபிள் ஓட்ஸ் எல்லா தொகுதியிலும் வாங்கியிருக்கிறாரு. அதை தான் திமுகவும் அதிமுகவும் கூர்ந்து பார்த்துருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு பயம் வந்திருக்குது. விஜய் நல்லாட்சி பண்ணுவாரு, விஜய் அப்படியே நாட்டை திருத்திடுவாரு இல்ல, மக்கள் மத்தியில அவருக்கு இருக்க ஆதரவு அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அதான் சிம்பிள் மேட்டர். நன்றி திரு ரகு, பல்வேறு தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.